ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி பிரியாணி ஸ்டைலில் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயிலும் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம தாளிக்க தேவையான பட்டை, கிராம்பு, அப்புறம் இந்த நட்சத்திர ஸ்டார் இருக்குங்களா அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 2 நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு இடிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஃப்ளேவருக்கு, கலருக்கு, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தயிர்லாம் பார்த்திங்கன்னா லேசாக திட்டாலாம் இருக்கும், அது மாதிரி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டு இருக்கணும். அப்போ தான் குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் மறுபடியும் இன்னொரு கிண்டிக்கணும் அடிபிடிக்காத அளவுக்கு. நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி ரைஸ். அதனால் 3 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுவே நீங்கள் வீட்டு அரிசி, சொசைட்டி அரிசினா 1/2 டம்ளர் எடுத்திங்கன்னா 3/2 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கம் ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது வெங்காய ரைத்தாவுக்கு தயிர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ லெமன், நான் 2 லெமன், சின்ன சைஸு லெமனாக இருந்தால் 2, இதுவே பெரிய சைஸு லெமனாக இருந்தால் 1 போதும். ஏன்னா இது எங்கள் மரத்தில் காய்ச்சது, எல்லாம் சின்ன சின்ன காயாக இருந்ததுனால நான் 2 பிடிங்கிக்கிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ தான் நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போலாம் பாருங்கள், இப்படி தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா லெமன்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது முதல்ல உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காமிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிராஸ் கட் பண்ணி அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இப்படி லேசாக 2 பக்கமும் ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். பாருங்கள், சரி, நம்ம ப்ரெஷ் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருப்போம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டோம். இப்போ நம்ம ரைஸ் போட்டிருந்ததை நல்லா கிளறி விட்டுக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போயே பாருங்கள், மேலே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே இப்போயே சாப்பிட்றலாம் போல இருக்கும், அப்படி இருக்கும் நம்ம குஸ்கா. சரி, மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இது நம்ம தனியாக தயிர் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, கர்டு. அதில் 3 பெரிய சைஸ் ஆனியனும் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம முட்டை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இங்கே ரைஸு கொதிச்சு வந்துருச்சு குஸ்கா. அதை நல்லா கிளறி விட்டுருக்கணும். ஏன்னா ரைஸெல்லாம் கீழே தான் இருக்கும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடி இருக்காத அளவுக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னும் தான் கொதி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கிட்ட முட்டை கொதி வந்துருச்சு. நம்ம இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி அங்கங்கே வெடிப்பு வந்துடும். அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போவும் ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா கிண்டிட்டுக்கோங்க, அது வரைக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து ஈவனாக வந்துருச்சு பிரியாணி. இப்போ நம்ம தம் போடணும். அதுக்கு நம்ம ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சு
அப்புறம் நம்ம அந்த கடாயை எடுத்து வச்சு மேலே நான் வந்து குண்டால வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். போட்டு தம் போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சுவையான குஸ்கா ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்.